சொல்லாதிசை நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வீடியோவில் நம்ம போட்ட நிகழ்ச்சிகள் அனைத்துமே மக்களை மிகவும் தொட்டு சென்றது, அவை விட்டு சென்றதை இந்த வீடியோவில் காண்கிறோம். இந்த முறை எங்கள் மனதிற்கு வருத்தமான ஒரு செய்தியை கேள்விப்பட்டோம். அதை பற்றி தான் உங்களுடைய கருத்துக்களும் நீங்கள் சொல்லலாம். அதை விவாதிப்பதற்கான சிறு வீடியோ தான் இந்த வீடியோ. சமீப காலமாக திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு தேவையில்லாத ஒரு கருத்தை பேசி மாட்டிக்கினார். அது தேவையா தேவையில்லையான்னு உங்களுக்கே தெரியும். அந்த கருத்து என்னான்னு சொல்கிறேன். ஒரு சங்க மாநாட்டில் சங்க மாநாடு அதை நான் சொல்ல விரும்பலை. 4 தலைமுறைக்கு முன்னால் கலைஞருடைய முத்தமிழ் காவலர், முத்தமிழ் அறிஞர், தமிழ்தாய் பெற்றெடுத்த தலைமகன், தமிழக முதல்வராம், இப்படியெல்லாம் போற்றத்தக்க டாக்டர் கலைஞர் அவர்களுடைய குடும்பம் 4 தலைமுறைக்கு முன்னால் நாதஸ்வரம் வாசித்ததால் தான் முதலமைச்சர் பதவியிலே இப்பொழுதும் இருக்கிறார்கள் என்று பிற்போக்குத்தனமான கருத்தை கூறி 4 தலைமுறைன்னா என்ன அர்த்தம்? கலைஞருக்கே 96-98 வயசு ஆச்சு. அப்போ 400 வருஷத்துக்கு முன்னாடியே பாண்டேக்கு இதெல்லாம் தெரியுதா? பாண்டே 4 தலைமுறைக்கு முன்னாடியே அவங்க வாசித்ததை பார்த்தாரா? அதனால இது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை பேசி இவரே சங்கு ஊதிக்கிறார். அதுதான் நான் சொல்ல முடியும். ரெண்டாவது பார்த்தோன்னா, கலைஞர் முத்தமிழ் அறிஞர் ஒரு கடவுள் மறுப்பாளர். நம்ம சாய்பாபா கலைஞர் வீட்டுக்கு பார்த்தார். சாய்பாபாவை பார்க்கறதுக்கு பிரதமர், ஜனாதிபதி இவங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் கேட்டு காத்துன்னு இருப்பாங்க 1 வருஷம். ஆனால் அப்படியாப்பட்ட சாய்பாபாவே கலைஞரை பார்த்தார். சாய்பாபா என்ன கருத்து சொன்னார் தெரியுமா? என் கனவிலே கலைஞர் கரிகாலனாக தோன்றினான் அப்படி சொன்னார். கடவுளாக நினைக்கின்ற சாய்பாபாவே அவருடைய கனவில் கரிகாலனாக தோன்றிய பிறகு இந்த பாண்டே நாதஸ்வரம் வாசிச்சாங்க 4 தலைமுறைக்கு முன்னாடின்னு சொன்னா, அதான் நம்ம தமிழருங்க நான் என்ன சொல்ல தெரியுமா? தேவையில்லாத ஒருத்தரை கூட்டின்னு பேட்டி எடுக்கிறது, பெரியாள் ஆக்கிறது, இதனால பண்ற விளைவு தான் கண்டவங்கெல்லாம் பேசுறதுக்கு காரணம். இந்த சிறு ஆதங்கமான சொற்பொழிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா தமிழ்நாடு முழுவதும் இதை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எப்படி வாழணும், யாரை பேச வைக்கணும், யாரை பேச வைக்கக்கூடாது, இதுக்கான ஒரு சின்ன ஒரு பொறி தான் இது. அதனால் இதை பரப்புங்க. நன்றி, வணக்கம். பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க. ஓகே, தேங்க்யூ.